அப்ப நெருப்பு, நிலம், காற்று, நீர், இந்த 4களுக்கும் கிரகங்களை கொடுத்துட்டோம். நெருப்புக்கு சூரியனும் செவ்வாயும், நீருக்கு சந்திரனும் சுக்கிரனும், காற்றுக்கு சனியும் புதனும், நிலத்திற்கு செவ்வாயும் புதனும். இப்போ ஒரே ஒரு கிரகம், ஒரே ஒரு பஞ்சபூதத்தோடு எதுவும் கனெக்ட் ஆகல. அது ஆகாயம். இந்த ஆகாயத்தன்மைக்குரிய கிரகம் குரு, ஒரே ஒருவர் தான். இதுக்கு 2 கிரகங்கள் இல்லை. அதனாலதான் குரு பலம் வேணும், குரு பலம் வேணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆகாயத்தன்மை நம் உடம்பில் இருந்தால் நாம ரொம்ப அமைதியா இருப்போம், நிதானமா இருப்போம். நம்ம எதுவும் கெடுத்தர முடியாது, எதுவும் நம்மளை கெடுக்க முடியாது. அப்ப நாம் மிக சரியாக செயல்படுவோம், சரியான விஷயங்களை செய்வோம். இன்னும் ஆகாயத்தன்மை மிகுதியாக இருக்கும்போது அது என்ன ஆகிடும்னா அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதற்கு அடுத்த நிலையிலும் ஆகாயத்தன்மை இன்னும் மிகுதியாக செல்லும் போது ஞான நிலை, யோக நிலை ஏற்படும். அதற்கடுத்த நிலை என்பது சித்த நிலை, அதற்கடுத்த நிலை என்பது இறைநிலை. புரியுதா? இந்த ஆகாயத்தன்மை தான் படிப்படியா நம்மளை இங்கே இருக்கணும் மேம்பட்ட நிலைகளுக்கு அழைத்து செல்லும். ரைட்டா? அப்ப ஆகாயத்தன்மையோடு நம்ம இணைந்திருப்பது என்பது மனித பண்பு. அதுதான் மனித பண்பு. மனித பண்புல இருந்து படிப்படியாக உயர்ந்து இறை பண்பை தருவது ஒன்றே ஒன்றுதான், அது ஆகாய பண்பு. அதான் குரு. சரியா? ரைட். அப்ப இந்த கிரகங்கள், அதனாலதான் குரு எந்த ராசியில உட்கார்ந்தாலும் அந்த பண்பு நமக்கு சிறப்பா இருக்கு. அப்ப குரு எந்த ராசியில நெருப்பு ராசியில உட்கார்ந்துருக்கா, நம்ம உடம்புல நெருப்பு தன்மையை சீரா வைத்துக் கொள்ளும். நில ராசியில உட்கார்ந்துருக்கா, ரத்தத்தை நல்லபடியா ஓட வைக்கும். மண்ணீரல், ரத்தம், பாதம் போன்ற விஷயங்களை நல்லபடியா நம்மை மெயின்டைன் பண்ணும். நீர் ராசியில உட்கார்ந்துருக்கா, சுக்கிரனையும் சந்திரனையும் நல்லா பார்த்துக்கும். சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும், குழந்தை பெத்துக்கலாம், சந்தோஷமா வாழ்வாங்க, கற்பனை வளம் மிகுதியாக இருக்கும். அதே காற்று ராசியா இருந்தா பரபரன்னு வேலை செய்வான். தீயா வேலை செய்யறான்டா குமார்ன்ற மாதிரி காட்டுமே அற்புதமா வேலை செய்வான். அவன் செய்யற எல்லாம் பர்ஃபெக்ஷனா இருக்கும். இது குரு எங்க இருக்காரோ அதற்கு ஏற்றவாறு நடக்கும். அந்த தன்மை உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இருக்காரு, ஆனா நீங்க சொல்ற தன்மை இல்லைன்னா இங்க குரு பலவீனமா இருக்காருன்னு அர்த்தம். இருக்கு சார், ஆனா வேலை செய்யல, இருக்கிறாரு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அங்க இருக்காருன்னா வேலை செய்யணும்.